கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ கூட சாத்தானானவன் என்ன பண்ணுறான், வனாந்தரத்திற்கு கொண்டு போய் ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போய்விட்டு சாத்தான் சோதிக்கிறான். அப்போ சோதனை என்பது நம்ம எந்த அளவுக்கு ஆன்மீக வாழ்க்கையில், பரிசுத்த வாழ்க்கையில் நம்ம எந்த அளவுக்கு நம்ம முன்னேறி போகிறோமோ, சாத்தான் என்ன பண்ணுவோம்ல, சோதிப்பான். இப்போ சோதனைக்கு நம்ம ஆயத்தமாக இருக்கணும். சோதனையில் சோர்ந்து போயிடக்கூடாது. இப்போ சோதனைங்கிறது எல்லா மனுஷனுக்கும் வரக்கூடியது. அந்த சோதனையெல்லாம் நம்ம ஜெயித்து நின்னோம்னா கட்டாயம் நமக்கு ஜெயம் நமக்கு கட்டாயம் உண்டு. நம்ம சரீரத்தில் கூட சில பிரச்சனைகள்லாம் என்ன பண்ணுறோம், நம்ம ஸ்கேன் எடுக்கிறோம், அதை பார்த்து தான் என்ன பண்ணுறாங்க, நமக்கு மருத்துவம் செய்கிறாங்க. அதே போல் எல்லாவற்றுக்கும் சோதனை, தங்கம் வந்தாலும் வெள்ளியாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் அதையும் சோதித்து பார்த்து தான் இது நல்ல பவுனா தங்கமானு பார்க்குறாங்க. அதே போல் ஆன்மீக வாழ்க்கையில் தன்னுடைய வாழ்நாட்களில் நம்ம பரிசுத்தமாக இருக்கிறோமா, உண்மையாக இருக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம எந்த அளவுக்கு ஆன்மீக வாழ்க்கையில் நம்ம மெருகேறி நம்ம அதில் செல்கிறோமோ அந்த அளவுக்கு சாத்தான நம்மளை சோதிப்பான். ஏன்னா நம்மளை பரிசுத்த குலைச்சலாக்குவதற்காக சாத்தான் நம்மளை என்ன பண்ண சோதிப்பான், நம்மளை கீழே தள்ளுவதற்கு முயற்சி பண்ணுவான். ஆனால் நம்ம இடம் கொடுக்காமல் ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பரிசுத்தில் நம்ம முன்னேறி செல்லணும். சோதனையை வந்தாலும் அதை சகித்து ஆண்டவருடைய பாதத்தில் நம்ம முன்னேறி செல்வர்களாக நம்ம இருக்கணும். ஆமென். அல்லேலூயா.